நான் கொஞ்சம் உள்ள வரலாமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொண்டு போட்டுடலாம் போல இருக்கியா? உன்ன உன்ன என்னாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறியா? நீங்க தான் சார் ரேவதிக்கு தகுதியானவர், பண்பானவர், படிச்சவர், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னீங்கய்யா. கடைசியில அவன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீல. என்ன அடிச்சு அவமானப்படுத்தி. சாரிங்க. நீ கூட பரவாயில்லையா, ஆனா அந்த ரேவதி பண்ணதுதான் என்னால ஏத்துக்கவே முடியலையா. அவங்க என்ன பண்ணாங்க? நடிக்காதடா, உனக்கு தெரியாது. ஏங்க சத்தியமா தெரியாதுங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், அவங்கள காணோம். சொல்லுங்க, என்னாச்சு? அப்படி என்னதாண்டா இருக்கு உன்கிட்ட? என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்கு? ரேவதி என் கிட்ட வந்து சொல்றா, தைரியமா வேற சொல்றா, அவளுக்கு ஒன்னதாயா பிடிச்சிருக்கான். அவ என்கிட்ட பேசணும்னு சொன்னப்போ எவ்வளவு ஆசையா தெரியுமா கிளம்பி போன. என் கூட வாழ சம்மதம் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு தாயா போன. ஆனா அவ ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாயா. அவளுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கான். ஏன்? உனக்கே சந்தேகமா இருக்குல்ல? இருக்குல்ல? இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நானும் இதேதான் கேட்டேன். அவட போய் உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு ரேவதின்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றா அவ? சில விஷயத்த உணரத்தான் முடியுமா, விளக்க முடியாதான். இன்னும் 100 வருஷம் உன்னை காதலிச்ச மாதிரி பேசுறா. நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன், நல்லா தெரியும் அவளுக்கு. எத்தனையோ தடவை என்ன கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அதெல்லாம் என்னன்னு கேப்பனா இல்லையா? சொல்லு, கேப்பனா இல்லையா? கேப்பீங்க. கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? விஜயகாந்துக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தையை சொல்றான். சாரி, ஐ அம் வெரி சாரின்னு சொல்றான். எப்படி இருக்கும் எனக்கு? அதெல்லாம் அவன் சொன்னது உண்மைதானா? ஆனா அதெல்லாம் உணர்ந்து உள்ளத்திலிருந்து சொல்லலையா. ஒன்ன கட்டிக்கிறேன்னு சொல்றா பாத்தியா, அதுதான் மனசார ஃபீல் பண்ணி சொல்றதா. She is in deeply madly love with you ன்னு சொல்றா. இங்கிலீஷ் புரியுதா இல்ல தமிழ்ல சொல்லணுமா? புரியுது. என்ன நம்ம சொல்றாயா? அவ மனசு நினைவு பூரா நீதான் இருக்கியாமே. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் தள்ளி இருந்தா கூட தவிப்பா இருக்கான். உன் போன் வரலனா அப்படியே பைத்தியமே பிடிச்சிருதாமே. நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா துடியா துடிச்சு போயிடறாளாம். என்னையா அது? எப்படியா நடந்துச்சதெல்லாம்? என்னவோ புதுசா காதலிக்கிற சின்ன பசங்க மாதிரி சொல்றா. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதான், அன்பானவன் கிடையாதான், பாசக்காரனா, உண்மையானவனா, நேர்மையானவனாமே. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி மிஸ் பண்றதுன்னு தெரியல. எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. உன்னை மிஸ் பண்றதுக்கு பதிலா செத்துருவாளாம். எப்படி இருக்கு எனக்கு?